ஓம் சாந்தி. 2023-2024 ஆண்டின் திருவண்ணாமலை மாவட்ட சேவை செய்திகள். உலகப் புகழ் வாய்ந்த திருவண்ணாமலையில் வரலாறு காணாத பிரம்மா குமாரிகள் இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றது. உயர்திரு மேதகு RN ரவி ஆளுநர் அவர்களின் திருவண்ணாமலை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா அவர்கள் மேடையை அலங்கரித்தார். திருவண்ணாமலை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஆசிரமங்கள் இருந்த போதிலும் மேடையில் 6 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சகோதரி அவர்களை வாசலிலிருந்தே மாலை மரியாதையுடன் மேளதாளத்துடன் வரவேற்றனர். மேலும் மேடையில் ஆளுநர் முன்பு சகோதரி சிறப்புரை ஆற்றினார். சகோதரியை மேதகு ஆளுநர் அவர்கள் கௌரவித்தார். சகோதரி ஆளுநரை பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சார்பாக கௌரவித்து இறை நினைவு பரிசினை அளித்தார். திருவண்ணாமலைக்கு டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் வருகை புரிந்தார். அப்போது காலையில் SP ஆபீஸில் SP திரு கார்த்திகேயன் தலைமையில் மிக சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டத்திற்குள் இருக்கும் அனைத்து முக்கிய போலீஸ் ஆபீசர்ஸும் SP ஆபீஸில் ஒன்றாக இணைக்கப்பட்டனர். அதாவது 3 ADSPs, 13 DSPs, 30 இன்ஸ்பெக்டர்ஸ், 35 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் மூலம் மிகுந்த பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய சாதனை என்றே கருதலாம். அன்று மாலையில் தனியார் AC மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான பெரிய மாநாடு வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கங்கள், லயன்ஸ் கிளப் சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் கலந்து கொண்டனர். மேடையில் ரோட்டரி ஆளுநர் திரு ராஜன் பாபு, லயன் ஆளுநர் திரு மதியழகன், ADSP சைபர் கிரைம் திரு M பழனி, வியாபார சங்க தலைவர் திரு மண்ணுலிங்கம், அனைத்திந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் M சின்ராஜ், முன்னாள் ஆளுநர்கள் திரு அரவிந்த்குமார் சாயர் குரூப்ஸ், திரு சம்பத்குமார் மற்றும் மாவட்டத்தில் உள்ள 30க்கும் மேற்பட்ட ரோட்டரி மற்றும் லயன்ஸ் தலைவர்கள் மேடையை அலங்கரித்தனர். சகோதரி உமா அவர்களால் மட்டும்தான் முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் ஒரே சமயத்தில் ஒரே மேடையில் ஒன்றிணைக்க முடியும் என்பதை மிகவும் பெருமையாக மேடையில் கூறினார்கள். லயன்ஸ் எல்லாமும் ரோட்டரி எல்லாமும் கூடி ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து திஸ் ஃபர்ஸ்ட் டைம் அது காரணம் இணைச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தினார். அதை சகோதரி உமா அவர்கள் தமிழாக்கம் செய்தார். அந்த தமிழாக்கம் மிக துல்லியமாக இருந்தது என அனைத்து முக்கியஸ்தர்களும் பாராட்டினார்கள். நிகழ்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட IPs மற்றும் VIPs கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியானது மாவட்டமே பிரம்மா குமாரிகளை திரும்பி பார்க்கும்படி, பிரம்மா குமாரிகளை போற்றும்படி அமைந்தது. அனைத்து நியூஸ் பேப்பர்களிலும் பிரசுரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அனைத்து சங்கத்தின் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரருக்கு மெமெண்டோ மற்றும் இறை நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் மன இறுக்கமற்ற வாழ்வு புத்தகம் இறை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் வேல்யூ ட்ரீ, வாட்டர் எக்ஸிபிஷன் ஸ்டால் மற்றும் ட்ரக் டி அடிக்ஷன் ஸ்டால் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஊர் போற்ற சீர்மையுடன் ரைஸ் என்கிற நேஷனல் எஜுகேஷன் கேம்பெயின் எஜுகேஷன் விங் மூலமாக ஆசிரியர்களுக்கான மாநாடு வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் MP திரு CN அண்ணாதுரை அவர்கள் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அனைத்து ஹோட்டல் அசோசியேஷனின் தலைவர் லயன் திரு M வெங்கடசுப்பு, தாசில்தார் சரளாதேவி, SRJDS ஸ்கூல் வைஸ் சேர்மன் கலாவதி ராஜமாணிக்கம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் போற்றும் வண்ணமாக 1000த்திற்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரவர் ஸ்கூல் பஸ்ஸஸ் மூலமாக ஆசிரியர்களை அழைத்து வந்தனர். கிட்டத்தட்ட 10 தாளாளர்கள், 25 பள்ளி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரி உமா அவர்கள் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்கிற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார்.
சகோதரி அவர்களின் உரை தனித்தன்மையுடன் திகழ்ந்தது. தன்னுடைய தினசரியில் சிறிது நேரத்தை ஒதுக்கி பரமபிதா பரமாத்மாவுடன் சம்பந்தத்தை இணைத்து தீய குணங்களை தியாகம் செய்து நல்ல விஷயத்தை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள உறுதி எடுக்க வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர்கள் அவர்களுடைய ஃபீட்பேக்கை சிறப்பாக அளித்தனர். மீண்டும் மீண்டும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று சகோதரி அவர்களை கேட்டுக்கொண்டனர். அனைத்து ஆசிரம தலைவர்களை ஒன்றிணைக்கும் வண்ணம் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி கெட் டுகெதர் என்ற நிகழ்ச்சி ராம்நாத் பாய் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்திருந்த போது நடத்தப்பட்டது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து ஆசிரம தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர். இதில் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கலவை, ஸ்ரீ ஹாலஸ்யநாத சிவாச்சாரியார் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவில், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம் தலைவர், வள்ளலார் அறக்கட்டளை ஆசிரம் தலைவர், அரண் ஆசிரம் தலைவர், சத்ய சேதனா ஆசிரம் தலைவர், அகஸ்தியர் ஆசிரம் தலைவர் போன்ற 20க்கும் மேற்பட்ட ஆசிரமங்களிலிருந்து வருகை புரிந்திருந்தனர். அவர்களுக்கு ராம்நாத் பாய்ஜி சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியானது அனைவரின் விழிகள் விரிவு அடையும்படி மிகவும் சீர்மையுடன் சிறப்பாக நடைபெற்றது. மகளிர் தின விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் திருவண்ணாமலை நகரமன்ற சேர்மன் நிர்மலா வேல்மாறன், இன்ஸ்பெக்டர் கவிதா, மிஸ்ஸஸ் அமரவாணி, ஆவின் ஜிஎம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவண்ணாமலை தேனிமலையிலும் நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை வேங்கிக்காலிலும் நடத்தப்பட்டது. சேத்துப்பட்டில் நடத்தப்பட்ட மகளிர் தின விழாவில் 250க்கும் மேற்பட்டோர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சகோதரியிடம் ஆசிகள் அடைந்து சென்றனர். வேட்டவலத்திலும் 200க்கும் மேற்பட்டோர் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உலக சுற்றுப்புற சூழல் தினத்தை முன்னிட்டு கல்பத்தரு ப்ராஜெக்ட் லான்ச்சிங் திருவண்ணாமலை மியூசியத்தில் நடைபெற்றது. இதில் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏசிஎஃப் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார். இதில் மேடையில் மரக்கன்று நடப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் மரங்களின் மகத்துவத்தை எடுத்துரைத்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. மரங்களை பேணி காப்போம் என உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது. அன்னையர் தின விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியரின் துணைவியார் திருமதி நந்தினி முருகேஷ் தலைமை வகித்தார். ஸ்பெஷல் தாசில்தார் டாக்டர் டயாபட்டாலஜிஸ்ட், ரொட்டேரியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செவிலியர் தினத்தன்று திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் நர்சஸை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் மன இறுக்கமற்ற வாழ்வு புத்தகம் மற்றும் டோலி வழங்கப்பட்டது. செவிலியர்களின் பொறுப்பை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் 10க்கும் மேற்பட்ட நர்சிங் காலேஜிலும் சகோதரிகள் ராஜயோக தியான பயிற்சி அளித்தனர். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நர்சஸ் மற்றும் நர்சிங் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. சம்மர் ரெட்ரீட் ஃபார் சில்ட்ரன் திருவண்ணாமலை மியூசியத்தில் நடைபெற்றது. இதில் 75க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். பிரெயின் எக்ஸசைசஸ், மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, வேல்யூ பேஸ்ட் ஆக்டிவிட்டி என பல்வேறு செஷன்ஸ் 2 தினங்கள் இவர்களுக்கு நடத்தப்பட்டது. பிக்னிக் அழைத்து செல்லப்பட்டு புதுவிதமாக ஞானம் மற்றும் தியானம் கற்பிக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் யோகா தினமானது பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்களில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயனடைந்தனர். மிக சில தேர்ந்தெடுக்கப்பட்ட புகைப்பட தொகுப்புகள் எஸ்பி ஆஃபீஸ், பேங்க்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கோஆபரேட்டிவ் ஆஃபீஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு என்று பல இடங்களில் அனைவருக்கும் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. அனைத்து இடங்களிலும் நல்ல வரவேற்பு அளித்தனர். ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் புத்தாக்க பயிற்சி ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் 75 ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
டிஎன்எஸ்டிசி மூலமாக டிரைவர்ஸ் மற்றும் கண்டக்டர்ஸ் தினம்தோறும் தேனிமலை சென்டருக்கே அனுப்பப்பட்டு ராஜயோக தியான பயிற்சியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதன் மூலம் இந்த வருடம் 3120 டிரைவர்ஸ் மற்றும் கண்டக்டர்ஸ் பயனடைந்துள்ளனர். மாதந்தோறும் கொடைவள்ளல் பாபாவின் கருணையின் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் மியூசியத்திற்குள் வந்து 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்து ஞானம் கேட்டு பயனடைகின்றனர். இந்த வருடம் கிட்டத்தட்ட 34,58,847 நபர்கள் பயனடைந்துள்ளனர் என்பதை மிகவும் பெருமையுடனும் சீர்மையுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவராத்திரி அன்று வித்தியாசமான சேவையாக திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சமர்ப்பண சகோதரிகள் சிவமகிமை பாடல்களை பாடி ஞானம் கொடுத்து சேவை செய்தனர். மேலும் இரவு முழுவதும் கிரிவலப்பாதையில் இருக்கும் மியூசியத்திலும் பாடல்கள் பாடி சேவை செய்தனர். ராஜயோகினி சகோதரி உமா அவர்கள் அனைவருக்கும் நமசிவாய மந்திரத்தின் பொருள் உரைத்து தியானம் செய்வித்தார். பெரும் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு முனைவர் தி. பாரதி இசை ஆசிரியர், மாவட்ட தலைவர், திரைப்பட கலைஞர்கள் நல சங்கம் முன்னிலை வகித்தார். அவருக்கு சகோதரி அவர்கள் இறைநினைவு பரிசு அளித்தார். திருவண்ணாமலையில் நடந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் மிகவும் ஈர்க்கப்பட்ட சங்க தலைவர்கள் மாவட்டத்தின் பல்வேறு தாலுகாவிலும் இதே போன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சகோதரி உமா அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை எடுத்து நடத்தினார்கள். அந்த வரிசையில் ஆரணியில் தமிழ்நாடு நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் சங்கம் மூலமாக மன அழுத்தமற்ற வணிகம் மற்றும் மகிழ்ச்சியான இல்லறம் என்ற தலைப்பில் சகோதரி உமா அவர்கள் சிறப்புரையாற்றினார். இதில் தாலுகாவில் உள்ள 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வந்தவாசியில் வியாபார சங்கத்தின் தலைவர் திரு இஷாக் ஒரு இஸ்லாமியர் மூலமாக வணிகர் சங்க உறுப்பினர்களுக்கு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் சகோதரி உமா அவர்கள் தலைமை வகித்தார். 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செய்யாறிலும் அனைத்து சங்கங்களின் மூலமாக நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிவஜோதி தியானாலயம் மியூசியத்தில் ரிலீஜியன் பயிலும் கிறித்துவ பாதிரியார்களுக்கு சகோதரி உமா அவர்கள் வருடம் முழுவதும் இடையிடையே பேட்ச் பை பேட்ச் நிகழ்ச்சிகள் நடத்துகின்றார். இதில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் கலந்து கொண்டு அவர்களின் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு சகோதரி அவர்களிடம் விடை கிடைக்க பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியாக செல்கின்றனர். மியூசியத்தில் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் சேவை நடப்பது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். பொதுமக்களுக்கான ரக்ஷாபந்தன் விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 300க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் மற்றும் விஐபிஸ் வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாவட்ட அளவில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட ராக்கி அனைத்து அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் அணிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விஷன் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் காலேஜிலிருந்து பேட்ச் பை பேட்சாக மாணவர்களுக்கு 1 டே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் சகோதரி உமா அவர்கள் நடத்தினார். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மொத்தத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு இதன் மூலமாக பயனடைந்தனர். ஓம் சாந்தி.